அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கார்த்திகை மாத அமாவாசை அன்று இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வையுங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், இந்த அமாவாசை அன்று என்னென்ன வழிகளை நாம பின்பற்றினால் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு இன்றைய தினம் சனிக்கிழமையோட அமாவாசை வருகிறது. இத சனிவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்படி நம்மளுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா காக்கைக்கு இந்த ஒரு உணவை வையுங்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அமாவாசை அன்று அகத்திக்கீரைய பசுமாட்டிற்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு 33 தேவர்களும் ரிஷிகளும் அதுல வாசம் செய்வாங்க கோமாதாவோட உடம்புல. அப்போ அவங்களுக்கு நம்ம உணவளிக்கும் போது அவர்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இன்றைய நாள் வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே அந்த அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுங்க. அதுவுமே இன்னுமே கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, ஒவ்வொரு அமாவாசையுமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்வோம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்போம், காகத்திற்கு சாதம் வைப்போம். இப்படி நாம முன்னோர்களினுடைய ஆசிகளை பெறுவதற்காக பல விஷயங்களை செய்வோம். அதுல குறிப்பிட்ட இன்னொன்னும் நாம செய்யணும். என்னன்னா நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு. அமாவாசை அப்படின்னாலே கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும். பக்கத்துலதான் இருக்குது, எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு அங்க எண்ணெய் இல்லைன்னா நெய், இது எது உங்களுடைய வசதிக்கு நீங்க வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா நாம என்னதான் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்தாலும் அது நம்மளுக்கு பலன் அளிக்காவிட்டாலும் கூட இந்த குலதெய்வ வழிபாடு நாம பண்ணினால் மட்டுமே நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையில சரியாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு இல்லாதவங்க எப்படின்னா அமாவாசை தினங்கள்ல வீடுகள்ல நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத பத்தி சொல்லி இருக்கிற அது மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. சரிங்க, இப்ப பார்த்தீங்கன்னா நாம அமாவாசை அன்று நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கு குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். அதுவும் சனி ஹோரையில செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்று இரவு 8 இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா சனி ஓரை நேரம். இந்த சனி ஓரை நேரத்துலதான் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இதற்கு ஒரு எலும்பிச்சம்பழம் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. இந்த எலும்பிச்சம்பழத்துல எந்த கரும் புள்ளிகளும் இல்லாம நல்ல எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு எலும்பிச்சம்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. கனியிலேயே ராஜகனியாக சொல்லப்படுவது இந்த எலும்பிச்சம்பழம் தான். இந்த எலும்பிச்சம்பழத்தை வச்சு நாம பரிகாரம் எப்ப செய்தாலுமே ரொம்ப கவனமா செய்யணும். ஏன்னா இந்த எலும்பிச்சம்பழம் நல்லதையும் ஈர்க்கும் கெட்டதையும் ஈர்க்கும். அதனால இத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த எலும்பிச்சம்பழத்தை உங்களுடைய கைகள்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும், பொதுவாக கடன் பிரச்சனை தீரணும், இல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும், தீராத நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர வேண்டுமோ அதை மனதார உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எலும்புச்சம்பழத்தை நீங்க தூங்கக்கூடிய தலையணைக்கு அடியில வச்சுட்டு நீங்க இரவு முழுவதும் அப்படியே தூங்கிருங்க. காலையில எழுந்திருச்சு அந்த எலும்பிச்சம்பழத்தை ஓடுகிற நீர்நிலைகள்லயோ இல்ல கால்படாத இடத்துலயோ நீங்க போட்டுடுங்க. இப்படி செய்யும் பொழுது நீங்க என்ன பிரச்சனை தீரணும்னு நினைச்சு இந்த எலும்பிச்சம்பழத்தை வச்சு பரிகாரம் செஞ்சீங்களோ கண்டிப்பா அது
அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும். அதுவும் நம்மளுக்கு சனி ஓரையில செய்யும் பொழுது கை மேல உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து பலன் கிடைக்கும். அதே மாதிரி இதே சனி ஹோரையில இது ஒரு பரிகாரம், இது வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பணத்தடைகள் பணத்தோஷங்கள்லாம் நீங்கி பண வரவிற்குண்டான ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்காக சொல்றேன். இதை வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஒரு தண்ணீர் வழிபாடு தான். இதை வந்து உங்க வீடு முழுவதும் நாம தெளிச்சு விடணும். அதற்காக ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மல்லிகை பூக்கள் வந்து அதில் வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். ஒரு 5-6 பூக்கள் இருந்தால் கூட நம்மளுக்கு போதுமானது. அதை வந்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து 3 போட்டுக்கோங்க. அதை நல்லா அந்த ஏலக்காயை வந்து பவுடராக இருந்தால் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா ஏலக்காயை முழுசாக போடாமல் கொஞ்சம் பிச்சு போட்டிங்க அப்படின்னா தான் அதனோட வாசம் வந்து இருக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரம் வந்து ஒரு துண்டு நல்லா அப்படியே பவுடர் பண்ணி போட்டுட்டு இந்த எல்லா தண்ணியுமே வந்து அந்த நல்லா அந்த தண்ணிக்குள்ளார போட்டு கலக்கிட்டு அந்த பவுலோட உங்களுடைய உள்ளங்கையில எடுத்து வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறையில தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு சேம் அதே மாதிரியே தான் உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் பணதோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி எங்க வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும், பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நீரை உங்க வீட்டிற்கு உள்ள வெளியே பின்னாடி முன்னாடி பாத்ரூம் கிச்சன் எல்லா இடங்கள்லையும் மூளை முடுக்கில் எல்லா பக்கங்கள்லையும் தெளிச்சு விட்டுடுங்க. மீதி தண்ணி இருக்குது அப்படின்னா துளசி செடி இல்லைன்னா மருதாணி செடி ஏதாவது வச்சிருக்கிறீங்கன்னா அந்த செடியில வந்து ஊத்தி விட்டுருங்க. இப்படி செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகள், காரிய தடைகள், செல்வத்தடைகள், பணத்தடைகள் இது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிவிடும். நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிடும். கெட்ட சக்திகளினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்று இந்த ஒரு 2 பரிகாரங்களையுமே நீங்க செய்யுங்கள். நிச்சயம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து தெரியும். நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுல முட்டின மாதிரி எங்க போனாலும் ஒரு தடையாவே இருக்கும். வீட்டில் வந்தா ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு, தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை வந்து உயரும். கண்டிப்பா இன்று இரவு சனி ஹோரையில இந்த 2 பரிகாரங்களையும் செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.